கைஸ் பல வருஷமா நாங்கள் ஒரே அக்வாகார்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அக்வாகார்டு வாங்கியிருக்கோம். இதில் வந்து 9 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன் இருக்குது. ஆர்ஓ, யூவி, டேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதோட என்ன ஸ்பெஷல்னா இந்த அக்வாகார்டை நீங்கள் முனிசிபல் வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், போர் வாட்டருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டேங்கரில் அது வரும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. காமன் வாட்டர் சோர்ஸாக இருக்குது. இந்த 3 இதுக்குமே இந்த அக்வாகார்டை அடாப்ட் ஆகிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை, பெங்களூருங்கிற மாதிரி மெட்ரோ சிட்டிஸ்க்குலாம் இந்த அக்வாகார்டு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த அக்வாகார்டை நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பேக்கேஜ் நல்லா பண்ணி தர்மோகோல் வச்சிருந்தாங்க, எந்த ஒரு டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. மேலேயும் தர்மோகோல் வச்சிருந்தாங்க, இங்கே பாருங்க எடுத்து வச்சாச்சு. அண்ட் கீழே தர்மோகோல் வச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சில கிட்டு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 2 அந்த டியூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமேட்டுக்கு ஸ்க்ரூ, அதோட டூல் கிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களே கால் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரீச் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே பாருங்க இதான் அக்வாகார்டு. பார்க்கறதுக்கு எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்க. பிளாக் கலர் தான் நான் வாங்கியிருந்தேன். சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பர் ஒட்டி சேஃப்டியாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே தான் வந்து டாப் ஓப்பன் பண்ணுறது. அண்ட் இந்த ஆப்ஷனாக உங்களுக்கு என்ன நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ சுற்றி எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டேமேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல்லாக பாலித்தீன் அந்த ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி தான் அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து நார்மல் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க, 2 பின் ஒயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து ஹேங் பண்ணுறதுக்கான ப்ரொஃபிஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாப்பில் தான் பார்த்தீங்கன்னா வந்து வாட்டரில் ஃபில் ஆகுது. ஆனால் என்ன தான் அக்வாகார்டு வாங்கியிருந்தாலுமே உள்ளே இருக்கிற டேங்க்கு பிளாஸ்டிக் தான். ஸோ இது மட்டும் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து எஸ்எஸ்ல வாங்கலான்னு இருக்கோம். அண்ட் இங்கே பாருங்கள் ஓவரால் லுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் 2 டேஸ்லேயே எனக்கு வந்து கால் பண்ணி என்னைக்கு வந்து நாங்கள் ஃபிட் பண்ண ஓட்டோன்னு சொன்னாங்க. நாங்கள் கொடுத்த டேட்டில் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க கைஸ். இங்கே பாருங்கள். ஸோ ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் வீட்டில் வந்து பைப்பு நார்மல் பைப்பு தான் இருக்குனாலும் கவலைப்படாதீங்க. இதுக்கேற்ற மாதிரி பைப் அவங்களே எடுத்துகிட்டு வராங்க. ஸோ ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா டூல்ஸும் அவங்களே ரெடியாக எடுத்துகிட்டு வராங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபில்ட்ரு எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்று தான் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேணாட்டி விட்டுலான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்ட்ரு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு 1200 வரும். அது மட்டும் நீங்கள் பண்ணுறதா பண்ணலாம், வேணாட்டி விட்டுலான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு தான் அதை நாங்கள் போட்டோம். டியூப் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள் இதான் அந்த ஃபில்ட்ரு. இதுதான் வந்து அடிக்கடி வந்து டேமேஜ் ஆயிரும். சார் டேமேஜ் ஆயிரும் மீன்ஸ் சீக்கிரமாக அழுக்காயிரும். இதை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து அதுக்காக தான் வாங்கியாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூ பேப்பரை நிறைய சுற்றி வச்ச மாதிரி இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காமிச்சாங்க. அண்ட் போய் டேங்கை வந்து லாக் பண்ணி வைங்க, பைப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்திருக்கேன் டேங்கை லாக் பண்ணுறதுக்கு. ஒரு 2 நிமிஷத்துல டக்குன்னு பைப்பை கழட்டி மாற்றி வேலையை முடிச்சுட்டாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. க்ரீன் லைட் எரியுது, அடுத்தது ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஸோ ரெட் லைட் பார்த்தீங்கன்னா எரிஞ்சிச்சுன்னா அலர்ட்னு சொல்லுவாங்க. அதை அவங்கள்ட்ட நான் காமிக்கிறேன் ஒன்றுனா. ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஒரு வழியாக ஃபுல்லாக ஃபிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இந்த ஒரு அக்வாகார்டு பார்த்தீங்கன்னா 9 ஸ்டேஜ் பியூரிஃபிகேஷனோட ஒரு இல்லை மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ஆர்ஓ, யூவி, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், 2-in-1 மினரல் சார்ஜ். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் வந்து டேஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி வந்து டேஸ்ட்டும் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவாங்க. 1 இயர் மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக விசிட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பேர் வந்து அன்லிமிட்டடாக உங்களுக்கு வந்து விசிட் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நீங்கள் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸோ வாரண்டி பீரியட் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ப்ராடக்ட் வாரண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 இயர் கொடுக்குறாங்க. நான் வந்து கஸ்டமர் கேர் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்வாகார்டு டிலைட் NXT அக்வா சேவர் தாங்க. 9 ஸ்டேஜ் ஃபில்ட்ரேஷன். இதுலேயே உங்களுக்கு வந்து 5, 6 ஸ்டேஜ் கூட இருக்குது. அது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 10Kலேருந்து உங்களுக்கு 11K வரும். ப்ளஸ் இது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஃபில்ட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். கேஸ் இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணுறதுமே உங்களுக்கு வந்து 3 லைட் வந்து மாறி மாறி எரியும். இதில் வந்து க்ரீன் லைட்டு ஸ்டாண்டர்டாக எப்போதுமே எரியும். ரெட் லைட் எரியுது அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா தான் ரெட் லைட் எரியும். அண்ட் ப்ளூ லைட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டாக அதுவுமே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து தண்ணி டேங்க்கில் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ளூ லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆகிக்கும். அதுக்கு தான் அந்த ஒரு இண்டிகேஷனு. அண்ட் கீழே வந்து நம்மளுக்கு அந்த பைப்புக்கு உள்ள டியூப்பை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வந்து இது மாதிரி கேப் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வேறு எது பள்ளி இந்த கரப்பை மூச்சியெல்லாம் வாய் வைக்காமல் இருக்கும். அண்ட் இந்த பைப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பார்க்கறதுக்கே உங்களுக்கு வந்து ஸ்டைலிஷாகவும் சூப்பராக இருக்கும் கைஸ். இந்த அக்வாகார்டில் உள்ள ஹைலைட்டாக என்ன அப்படின்னா இந்த ஒரு அக்வாகார்டை நீங்கள் வந்து முனிசிபல் வாட்டர் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த வாட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். போர் வாட்டருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். டேங்கர் லாரியில் வர அந்த ஒரு தண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. பழைய மாடல் அக்வாகார்டில் இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்துச்சான்னு தெரியல. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேற லொக்கேஷனுக்கு போகிறப்ப இந்த பிரச்சனை இருக்காது. இங்கே முனிசிபல் வாட்டர், அங்கே போர்வெல் வாட்டர் அப்படின்னா இந்த அக்வாகார்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணு சொல்லியிருக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது எனக்கு. அண்ட் வாட்டரோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம வந்து யூஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல இந்த அக்வாகார்டில் குடிக்கிறப்ப. கைஸ் இந்த அக்வாகார்டோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப மட்டும் அப்படியே தண்ணியை குடிச்சிடாதீங்க. ஒரு 3 தடவை உங்களோட டேங்கை வந்து ஃபில் பண்ணி வச்சிருங்க. ஸோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 3 தடவை வந்து டேங்க் ஃபில் ஆயிரும். அதை தண்ணியை திறந்து விட்டுருங்க, யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சர்வீஸ் பண்ண வரவங்க தான் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப அதில் உள்ள அழுக்கு இல்லாட்டி வந்து சம்டைம்ஸ் கெமிக்கல்
கெமிக்கல் இருந்தாலும் சரி, இல்லை ஃபில்டரில் உள்ள அழுக்கு, அந்த பிளாஸ்டிக்கில் உள்ள அழுக்கு எல்லாமே போயிடும். ஸோ ஒரு 3 டைம்ஸ் மட்டும் டேங்கை ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஸோ வந்து 3 டைம்ஸ் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கன்னாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்வாகார்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, எது வாங்கணும்னு தெரியல அப்படின்னா மறக்காமல் இந்த ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட பை லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கிளியர் ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அக்வாகார்டு எது வாங்கணும்னு தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.